ஈக்குவேஷனே கொடுக்கல. ஆக்சுவலி இங்கே டிஃபரன்ஸ் ஈக்குவேஷனே கொடுக்குற ஒரே ஒரு ஃபார்முலா, அந்த ஃபார்முலா மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸ்லோப். ஸ்லோப்போட ஃபார்முலா என்னென்னா ஸ்லோப் வந்து எம்னு நோட் பண்ணுவாங்க. நமக்கு நார்மல் 10th கான்செப்டில் எம் ஈக்குவல் என்ன தெரியும்? எம் ஈக்குவல் tan θ தெரியும். ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கொடுத்தோம்னா அதோட எம் வேல்யூ ஏ மைனஸ் ஏ பை பின்னு தெரியும். 2 பாயிண்ட்ஸ் கொடுத்தோம்னா அதோட ஸ்லோப்போட ஃபார்முலா y2 மைனஸ் y1 டிவைடட் பை x2 மைனஸ் x1. இதெல்லாம் ஸ்லோப்போட கான்செப்ட். இது நார்மலாக லோயர் கிளாஸில் படிச்சிருக்கீங்க. பட் இங்கே டெரிவேட்டிவ் கான்செப்ட்டுக்கு ஸ்லோப்புக்கு என்ன லிங்க்னா, ஸ்லோப் ஆஃப் டேஞ்சன் சொல்லிக்கிறோம்ல, ஸ்லோப்போட ஃபார்முலா என்னன்னா dy by dx. ஃபார்முலா என்னது? dy by dx. அதனால தான் இங்கே டிஃபரன்ஸ் ஈக்குவேஷன் கொடுக்கல. சரிங்களா? அப்போ நல்லா பார்த்தீங்கன்னா இந்த லைன்லேருந்து இந்த லைன் என்ன கிடைக்கும், அதுதான் நம்மளுடைய டிஃபரன்ஸ் ஈக்குவேஷன். இந்த லைன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த லைனை 2 டைம் படிச்சு பாருங்க, என்ன டிஃபரன்ஸ் ஈக்குவேஷன் கிடைக்கும் சொல்லிங்கன்னா அதை புரிஞ்சுக்கோங்க. சொல்கிறேன், என்ன லைன் கொடுத்துக்கிறோம்? The product of slope of tangent. Right at the top, slope. அப்போ dy by dx. dy by dx into y. Into y. Is equal to என்ன சொல்லிக்கிறாங்க? Equal to x. அவ்வளோதான். அந்த லைன் தான் இங்கே ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். பட் m equal to dy by dx கான்செப்ட் தெரியாது. அதை மட்டும் ரன் பண்ணிங்கன்னா முடிஞ்சு இந்த ப்ராப்ளம். சரிங்களா? அவ்வளோதான் கிடைக்கும். இதை முடிச்சிங்கன்னா மேக்ஸிமம் சொல்யூஷன் கண்டுபிடிச்சிடலாம். அப்போ என்னது? y into dy equal to x into dx. அவ்வளோதான். என்னாச்சு? y squared by 2 equal to x squared by 2 plus c. கரெக்டாமா? y squared minus x squared equal to c எழுதலாமா? 2c வரும், 2c வரும், c தான் நமக்கு. அதனால ஒரு பிரச்சனை கிடைக்கும். இதுதான் நம்முடைய ஜென்ரல் சொல்யூஷன். கரெக்டா? இதுதான் நம்முடைய ஜென்ரல் சொல்யூஷன். சில பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? 0, -2 கொடுத்துருக்காங்க. 0, -2. x equal to 0 and y equal to -2. சப்ளை பண்ணுறாங்க நீங்கள் என்ன கிடைக்குது? 0, -2. என்னது? -4 is equal to c. 4 equal to c. ஸோ அவ்வளோதான் நம்ம ஒர்க் முடிஞ்சு. என்னது? y squared minus x squared is equal to 4. அவ்வளோதான். இதுதான் நம்ம சொல்யூஷன். என்ன டவுட்? Doubt and answer. வெரி குட். அப்போ அந்த லைனை தெரிஞ்சு